ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ரூபாய் நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1989ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஜவஹர்லால் நேரு நாணயம். வருடத்திற்கு கீழே நட்சத்திர குறியீடு உள்ளது. இந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட் நாணயம். 100வது பிறந்த நாள் நினைவு ரூபாய் நாணயம். அதாவது ஜவஹர்லால் நேருடைய 100வது பிறந்த நாள் நினைவு நாணயம் இது. பின்புறம் அசோக முத்திரையுடன் கூடிய நாணயம். 1 ரூபி இந்தியா என்றும் பாரத் இந்தியா என்றும் சத்தியமை ஜெயமை என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இது போன்ற நாணயங்கள் உங்கள் கையில் இருக்கலாம். இந்த நாணயத்துடைய விலை எவ்வளவு போகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நாணயத்துடைய எடை 6 கிராம். உலோகம் தாமிரம் நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். அளவு 26 மில்லிமீட்டர். இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் மற்றும் காயின் ஆல்பம் தயாரிப்பாளர்கள் இது போன்ற நாணயங்களை வாங்குவார்கள் மற்றும் நினைவு நாணயங்களை அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள். ஏனென்றால் நினைவு நாணயங்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு கீழே நட்சத்திர குறியீடு இருந்தால் அந்த நாணயம் நல்ல விலைக்கு போகும். ஹைதராபாத் மின்ட் நாணயம் எப்பொழுதுமே நல்ல விலைக்கு போகும். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எந்தவித தேய்மானமும் இல்லாமல் முதலில் வெளிவந்த நாணயம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ அதே போன்று இருந்தால் அந்த நாணயம் 150 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விலை போகும். நாணயங்கள் இவ்வளவு விலை போகுமா என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது உண்மைதான். சில நாணயங்கள் நல்ல விலைக்கு போகும். அது நாணயங்களை சேகரிப்பாளர் மத்தியில் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறார்களோ அந்த விலைக்கு போகும். நினைவு நாணயங்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் உண்டு. இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வருங்காலங்களில் இது போன்ற நாணயங்களுக்கு மதிப்பு அதிகம். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.